இங்க அதிமுக நிற்கவில்லை. ஏன் நிற்கவில்லை என்பதெல்லாம் பிற்காலத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். நிற்கவில்லை. அவர்கள் நமக்கு இன்றைக்கு எதிரி. அவர்கள் நமக்கு எதிரி. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு மோடி தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் நமக்கு எதிரி. பாரதிய ஜனதா என்கிற ஒரு பாசிச சக்தி தமிழ்நாட்டில் புல்லு பூண்டு கூட விளையலாம். அவர்கள் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் சமுதாயமே கெட்டுவிடும். அந்த பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய வேட்பாளராகத்தான் இங்கே பாட்டாளி மக்களுடைய வேட்பாளர் ஒரு பகுதியில் நின்று இருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது. இவர்கள்தான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள். ஆனால் இது அதிமுக இதிலே தேர்தலில் போட்டியிடவில்லை. அவளை பற்றி பேசிக்கொண்டு நேரத்தை விடுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்முடைய தென்னை பிரச்சாரம் ஆட்சியை பற்றியும் நம்ம எதிர்த்து நிற்கிறவருடைய தரத்தை பற்றியும் நாம் தென்னை பிரச்சாரத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நான் இன்னொரு செய்தியும் நான் தைரியமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நடைபெற்ற செய்திதான் அது. நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப சூடு பிடித்து நடத்திக் கொண்டிருந்த காலம் அந்த காலம். அந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறையுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய திருவண்ணாமலை இடத்தில் பேட்டி கேட்டார்கள். தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பேட்டியை சொல்லுங்க. லட்சக்கணக்கான பேட்டியை பார்த்தார். அவரை சொன்னேன். அவர் கேட்டார்கள், இது ஆன்மீக மொழியா வச்சு அண்ணாமலை என்றார். அண்ணாமலை என்ன ஐயா, நான் திரு அண்ணாமலைக்காரன், நான் என்ன அண்ணாமலையை பொறுப்படுத்த போகிறேன்? எனக்கு ஆன்மீக சிந்தை என்று சொன்னாலும் நான் பெரியார் வழியில் வந்தவன். நான் கேட்டேன், அந்த பொண்ணு அப்பதான் பாட்டு பாடிச்சு, என்னம்மான்னு கேட்டேன். 5வது படிக்கிறேன்னு. 5 வயசுல கொண்டு சேர்த்தா 5வது படிச்சேன்னா 11 வயசு தான் உனக்கு ஆயிருக்கும். நான் தந்தை பெரியாரை 13 வயதிலே மேடையிலே பார்த்தவன், சிறிய வயது. அந்த நினைவுதான் எனக்கு வந்தது. அன்னைக்கு நான் பார்த்ததால் தான் இன்னை வரைக்கும் நான் பெரியாரிஸ்டாவே இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய மண்ணிலே வந்து கேட்டாங்க, ஒரு பேட்டியில கேட்டார்கள், நீ என்ன சொல்றீங்க ஆன்மீகம்? இந்த ஆன்மீக மண்ணாக இருக்கலாம். எங்களோட காலையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு கும்பிடுவான், சாயங்காலம் பெரியாரை பற்றி பேசுகிற மண் தான் இந்த திருவண்ணாமலை. எனவே ஆன்மீகத்தையும் இனிமேல் திராவிடத்தையும் பிரித்து இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லி இருக்கிறேன். அப்போதான் என்ன கேள்வி கேட்டாங்க, ஆட்சியை பத்தி சொல்லுனாங்க. திராவிட முன்னேற்ற ஆண்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் ஆடுவோம். இன்னும் 5 முறை தாண்டியும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக தளபதி தான் ஆளுவார், வாய்ப்பில் என்று சொன்னால் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அதிமுக ஆண்டு விட்டு போகட்டும். ஆனா மீதி எந்த கட்சியும் தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது என்று நான் சொன்னவன். எனவே அதிலே மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போன்று இது மிக மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற அந்த ஒதுக்கீடை தந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமையண்ணன் கலைஞர். அவர் தான் கொடுத்தாரு. காலப்போக்கில் மறந்துடுறான், எல்லாருமே மறந்துடுறான். நன்றி என்பதே இல்லை. 2 நாளைக்கு முன்னாள் முந்தா நாள் என்ன டிபன் சாப்பிட்டு கேட்டேன்னா மறந்துட்டேன்றான். இது எப்படி ஞாபகம் வச்சிருக்க போறோம்?